ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெத்தவள அவனுக்கு பாசம் காட்டுறது மட்டும்தான் என்னோட கடமை இல்லாம இவன் தப்பு பண்ணும்போது நீ பண்றது சரியில்லடான்னு இவனை கண்டிச்சிருக்கணும். நானு போனா போதுன்னு பொறுமையா இருந்தல, அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. அந்த தப்பு தான் இவனை இந்த அளவுக்கு தலகால் புரியாம ஆட வச்சிருக்கு. அதனாலதான் தான் எல்லாங்கிற அகம்பாவமும் ஆணவமும் தலைக்கு ஏறிடுச்சு. அந்த ஆணவம் எதனால வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். இரு வர. நீ ஏண்டா அன்பு அன்பு இந்தடா நீ கொடுத்த 3000 ரூபாய். என்னைக்காவது ஒரு நாள் இப்படி எல்லாம் பேசுவேன்னு தெரிஞ்சுதான் இந்த பணத்துல நான் 1 ரூபாய் கூட செலவு பண்ணல. புடி அம்மா, புடிடா அம்மா. இத கொடுத்துட்டு தானே வாய்க்கு வந்தபடி எல்லாரையும் பேசிட்டு இருக்க. எங்க யாருக்கும் உன்னோட சம்பளத்துல ஒத்த பைசா கூட வேண்டாம். அம்மா ஏமா இப்படி எல்லாம் பண்ற? நீ சும்மா இரு கையல். இவன் பணம் இல்லனா நம்மளால வாழ முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கானா? இத்தனை வருஷம் இவனாலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா? இங்க பாரு, நீங்கெல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது நான் வேலைக்கு போய் காப்பாத்தினேன். கையலுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவதான் இந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தா. இப்போ மூர்த்தி காப்பாத்திட்டு இருக்கான், அவ்வளவுதான். இதுல உன்னை நம்பி நாங்க யாருமே இல்ல, இதுக்கப்புறமும் உன்னை நம்பி இருக்க போறது கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அப்படி யாராலையும் இந்த குடும்பத்தை பாத்துக்க முடியாத சூழ்நிலை வந்தா என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை காப்பாத்திக்கிறேன். கஷ்டம்னு வந்தா உன் கையை எதிர்பார்த்து மட்டும் நிக்க மாட்டேன். மா, என்னமா நீங்க நாங்களா இருக்கும்போது ஏமா இப்படி யோசிக்கிறீங்க? நான் யோசிக்கலடா, இவன் யோசிக்க வச்சுட்டான் என்ன. இத நான் கோவத்துல சொல்றேன்னு நினைக்காத, உண்மையாதான் சொல்றேன். மா, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் உழைச்சு நான் இந்த குடும்பத்தை காப்பாத்துவேன். உனக்கும் சேர்த்து தான்டா சொல்றேன், உன்னையும் என்னால பாத்துக்க முடியும். இப்ப வரைக்கும் பல குடும்பங்கள்ல இருக்கிற பெத்தவங்களோட நிலைமை இதுதான். பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காகவும் அவங்க வாழ்க்கைக்காகவும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றாங்க. ஆனா பிள்ளைங்க வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறம் பெத்தவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிள்ளைங்க கையை எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நான் உன்கிட்ட கையேந்தி நிப்பன்னு மட்டும் நீ எதிர்பார்க்காத. உன்னோட தயவு எனக்கு தேவையே இல்ல. மா, ஏமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இதுக்கப்புறம் நீ உன் வேலைக்கு போய் சம்பாதிச்சு உன்னோட சம்பளத்தை மொத்தம் நீயே வச்சுக்கோ. இங்க இருக்கிற யாருக்கும் ஒத்த ரூபாய் கூட நீ செலவு பண்ணவே வேண்டாம். அத்த, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்த. அன்பு ஏதோ தெரியாம பேசிட்டான். பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்காதீங்க, நீங்களே வாங்கிக்கோங்க அத்த. இத பாருமா, எனக்கு உன் மேல எந்த கோவமும் கிடையாது. இந்த வீட்டுக்கு வாழ வந்த நீயே இந்த குடும்பத்தை பத்தி யோசிக்கிற. ஆனா இந்த வீட்டுல பிறந்தவன் இந்த குடும்பத்தை பத்தி யோசிக்காதது எனக்கு வருத்தமா இருக்கு. நீ இதுல தலையிடாத. அம்மா, இந்த பாரு, பாவமா நீ பேசினதெல்லாம் நினைச்சு அவன் கஷ்டப்படுவாமா? யாரு இவனா கஷ்டப்படுவான்? இன்னுமா இவனை நீ புரிஞ்சுக்கல? இவ்ளோ பண்ணியும் ஒரு நிமிஷம் கூட அவன் பண்ணது தப்புன்னு அவன் நினைக்கவே இல்ல பாரு. இவனா கஷ்டப்படுவான்னு நினைக்கிற? ஆனா கையில் இவனுக்கு கூட பண்றது தப்புன்னு என்னால புரிய வைக்க முடியும். ஆனா நீ பண்ற தப்பதான் உனக்கு என்னால புரிய வைக்கவே முடியாது. நீ என்ன தப்பு பண்ணனு பாக்குறியா? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை இவன் வாய்க்கு வந்தபடி நீதான் எல்லா தப்பையும் பண்ண, எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம்னு சொல்லியும் அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க பாரு. அதத்தான் நான் உனக்கு எப்படி புரிய வைக்க போறேன்னு தெரியல. எத்தனை வருஷமா இந்த குடும்பத்தை உன் தோள்ல நீ சுமந்துட்டு இருக்க. ராத்திரி பகலா எங்க எல்லாருக்காகவும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. ஆனா ஒரு நாள் கூட நீதான் எங்க எல்லாரையும் பாத்துக்கிற. இந்த குடும்பமே உன்னாலதான் வாழுதுன்னு ஒரு நினைப்பாவது உனக்கு வந்திருக்கா? மா, சத்தியமா சொல்றேன் கையில், உனக்கெல்லாம் கோயில் கட்டி தான் கும்பிடணும். உன் குணம் எல்லாம் சத்தியமா யாருக்குமே வராது. ஏன் உன்னை பெத்த என்னாலேயே உன்ன மாதிரி இருக்க முடியாது. அப்புறம் எப்படி மத்தவங்க உன்ன மாதிரி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியும்? நல்லா பேசுறமா நீ. நீ இந்த அளவுக்கு பேசுவேன்னு எனக்கு இன்னைக்கு தானே தெரியுது. அன்பு, என்ன பத்தி உன் மனசுல இப்படி ஒரு எண்ணத்தை தான் இவ்ளோ நாளா வச்சிருக்கல்ல. அது தெரியாம தான் இவ்ளோ நாள் முட்டாள்தனமா நான் இந்த வீட்ல இருந்திருக்கேன்.
அப்போ என்னால இந்த குடும்பத்துக்கு எந்த பயனும் இல்லைன்னு சொல்றீங்க அதானே? அன்பு, அம்மா ஏதோ கோவத்துல பேசுறாங்க, நீ பெருசா எடுத்துக்காதடா. நீங்க எதுவும் சொல்ல வேணாக்கா. சொல்ல வேண்டியதுதான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல. நான் அவங்களுக்கு தேவையில்லைன்னு தெளிவா புரிஞ்சு போச்சு. யாருக்கும் தேவையில்லைங்கும் போது நான் எதுக்காக இந்த வீட்ல இருக்கணும்? அன்பு என்ன? நீ வா. அன்பு, ஏய், ஏய், உனக்கு புரியா இல்லையா? அம்மா இருமா. அன்பு சொன்னா விடு கேளுடா கையல். டேய். அவன் ஏதோ பேசிட்டு போறான், அதை பத்தி நீ கவலைப்படாத. என்ன மூர்த்தி